அணுவின் அற்புத காட்டுப் பயணம். ஒரு அழகான காலையில் குட்டி அணு காட்டிற்குள் சென்று விட்டாள். பெரிய கண்கள், ஆர்வம் நிறைந்த மனம், அருகில் மரங்கள், மலர்கள், பறவைகளின் இனிய குரல். அணு நடந்து செல்லும்போது மியாஃப் என்று ஒரு சத்தம். புதருக்குள் ஒரு குட்டி பூனை. அது பயந்திருந்தது. அணு அதை மெல்ல தூக்கி தழுவியது. அப்பொழுது ஒரு குரங்கு மரத்திலிருந்து குதித்து அணுவின் ரிப்பனை பிடித்துக் கொண்டது. அணு சிரித்தாள். ரிப்பனை திருப்பிக் கொடு, குட்டி குரங்கே. குரங்கு விளையாடி ரிப்பனை திருப்பிக் கொடுத்தது. அதற்குள் ஒரு கிளி என்னுடன் வா என்று சொன்னது. அணு பூனையுடன் கிளியை பின்பற்றியது. அவர்கள் ஒரு சிறிய குளத்திற்கு போனார்கள். அங்கே ஒரு மான் குட்டி சேற்றில் சிக்கியிருந்தது. அணு உடனே குரங்கை உதவிக்கு அழைத்தாள். இருவரும் சேர்ந்து மான் குட்டியை மீட்டனர். மான் தன் உடம்பை நன்கு ஆட்டி அணுவை நன்றி தெரிவித்து நக்கியது. காட்டு நண்பர்கள் குதூகலித்தனர். குரங்கு கை தட்டியது, கிளி இசை போட்டது, பூனை மகிழ்ச்சியுடன் பூரியது. சூரியன் மங்கும் போது மிருகங்கள் அணுவை வீட்டிற்கு திருப்பி அனுப்பினர். அணு கை அசைத்து மறுபடியும் வருவேன் என்று சொன்னாள். கதை நீதி குறிப்பு: அன்பும் தைரியமும் நண்பர்களை பெற்றுத்தரும்.